ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு 10 வார்த்தைகள் தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ரொம்ப அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு 10 வார்த்தைகளும் அதை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் பார்க்கலாம். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களை வந்து சேரும். இப்போது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான ஹிந்தி வார்த்தை என்னென்னா அபி. அபி தேக்கோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் மூவிஸில் பார்த்துருப்பீங்க டைலாக்ஸ். ஸோ அந்த அபி அப்படின்னா என்னென்னா இப்போதுன்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் இப்போது வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா மே அபி வியஸ்தஹூம். வியஸ்தன்னா வேலை, அப்படின்னா இப்போது, நான் மே யூஸ் பண்ணால் பின்னாடி ஹூ யூஸ் பண்ணும். ஸோ மே அபி வியஸ்த ஹூனா நான் இப்போ வேலை பார்த்துட்ருக்கேன், வேலை பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சதா? அபி அப்படின்னா இப்பொழுது, இப்போது அப்படின்னு அர்த்தம். இப்போ தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ தான் ஜஸ்ட் நவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஹிந்தியில் அபி அபி அப்படின்னு சொல்கிறோம். அபி அபி அப்படின்னா ஜஸ்ட் நவ், இப்போ தான் அப்படின்னு அர்த்தம். இப்போ தான் அவன் போனான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்கிறது அப்படின்னா வஹ் அபி அபி காயா. காயா யா அந்த மாதிரி வந்தால் பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? காயா இப்போ தான் போனான் அப்படின்றதான். வஹ் அவன், அபி அபி இப்போது தான், கயானா போனான். ஸோ ஓகேவா? வஹ் அபி அபி காயா அப்படின்னா அவன் இப்போ தான் போனான் அப்படின்னு அர்த்தம். அபி அபின்னா இப்போது தான் அப்படின்னு அர்த்தம். ஜஸ்ட் நவ். புரிஞ்சுதா? இம்மீடியட்லி உடனடியாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான ஹிந்தி வார்த்தை என்னென்னா துரந்த். துரந்த் அப்படின்னா உடனடியாக அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். கால் த டாக்டர் இமீடியட்லின்னு சொல்கிறோம். உடனே டாக்டரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா டாக்டருக்கோ துரந்த் புலாவோ அப்படின்னு சொல்லணும். புலாவோனா கூப்பிடுங்க அப்படின்னு அர்த்தம். டாக்டருக்கோ டாக்டரை, துரந்த் அப்படின்னா இம்மீடியட்லி உடனே, புலாவோனா கூப்பிடுங்க. டாக்டருக்கோ துரந்த் புலாவோ, டாக்டரை உடனடியாக கூப்பிடுங்க அப்படின்னு அர்த்தம். எவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டைம் ரிலேட்டடாக யூஸ் பண்ணும்போது சொல்கிறேன். எவருக்கு டைம் ரிலேட்டடாக யூஸ் பண்ணும்போது எப்பொழுதாவதுன்னு அர்த்தம் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஹிந்தி வார்த்தை என்ன அப்படின்னா கபி. அபின்னு முன்னாடி பார்த்தோம், இது வந்து கபி. எவர் அப்படின்னா கபி. சரி, கபியை வச்சு இப்போ ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். நீங்கள் எப்போயாச்சும் மாங்காய் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்கணுன்னா அதை ஹிந்தியில் எப்படி கேட்கணும் அப்படின்னா கியா ஆப்னே கபி ஆம் காயே ஹை அப்படின்னு கேட்கணும். காயா ஹை அப்படின்னு கேட்கணும். கியானா கொஷின் யூஸ் பண்ணுறதுனால கொஷின் வேர்ட் யூஸ் பண்ணுறோம். கியா, ஆப்னேனா நீங்கள், கபி எப்போவாச்சும், ஆம்னா மாங்காய், காயா ஹை அப்படின்னா காயா ஹை அப்படின்னா சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத அர்த்தம். கியா ஆப்னே கபி ஆம் காயா ஹை அப்படின்னு கா யூஸ் பண்ணுவோம், நாட் கா. காயா ஹை அப்படின்னா நீங்கள் எப்போயாச்சும் மாங்காய் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு அர்த்தம். நெவர் அப்படின்னா எப்போவுமே இல்லை, ஒருபோதும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அதுக்கான ஹிந்தி வார்த்தை என்ன அப்படின்னா கபி நஹி. கபி நஹி. ஓகேவா? ஸோ அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் இது வரைக்கும் நான் வந்து டெல்லி போனதே இல்லை அப்படின்னு ஐ ஹாவ் நெவர் பீன் டு டெல்லி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா நான் கபி எப்போவுமே டெல்லியை வந்து ஹிந்தியில் தில்லின்னு சொல்லுவாங்க. தில்லி நஹிங்கயா அப்படின்னா போனதில்லை அப்படின்னு அர்த்தம். மே கபி தில்லி நஹிங்கயா அப்படின்னா நான் டெல்லிக்கு இது வரைக்கும் போனதில்லை, எப்போவுமே போனதில்லை, ஒருபோதும், அதான் நெவர் போகலை அப்படின்றது. அதுக்கு கபி நஹி அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து சம்டைம்ஸ் சொல்லுவோம் இல்லையா, சில நேரத்தில், எப்போவாச்சும் அப்படி சொல்லுவோம் இல்லையா, சில நேரங்களில். அந்த சில நேரங்கள் அப்படின்றதுக்கான ஹிந்தி வார்த்தை கபி கபி. கபி கபினா சில நேரங்கள் அப்படின்னு அர்த்தம். நான் சில நேரத்தில் தான் டிவி பார்ப்பேன் அப்படின்ற சென்டென்ஸை ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா மே கபி கபி டிவி தேக்தா ஹூன்னா பார்ப்பேன். ஓகேவா? மே யூஸ் பண்ணுறோம், அதனால ஹூ யூஸ் பண்ணுறோம். மே ஹூ. ஸோ நான் கபி கபி சில நேரத்தில் தான் டிவி தேக்தா ஹூம் பார்ப்பேன், டிவி பார்ப்பேன். ஓகேவா? மே கபி கபி டிவி தேக்தா ஹூன்னா நான் சம்டைம்ஸ் தான் டிவி பார்ப்பேன் அப்படின்னு அர்த்தம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை என்னென்னா எனி டைம். அதாவது எப்போ வேணும்னாலும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதை ஹிந்தியில் கபிபி அப்படின்னு சொல்கிறோம். கபிபி. கபிபின்னா எப்போ வேணாலும் அப்படின்னு அர்த்தம். அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நீங்கள் எப்போனாலும் என்னை கூப்பிடலாம், நீங்கள் எப்போ வேணும்னாலும் என்னை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்னா ஆப் முஜே கபிபி கால் கர் சக்தே ஹே அப்படின்னு சொல்லணும். ஆப் நீங்கள் முஜே என்ன கபிபி எப்போனாலும், கால் பண்ணுறது, கால் கர் சக்தே ஹைனா கூப்பிடலாம், கால் பண்ணலாம் அப்படின்றது தான் அர்த்தம். ஆப் முஜே கபிபி கால் கர் சக்தே ஹே, நீங்கள் எப்போனாலும் என்னை கூப்பிடலாம் அப்படின்றது தான் அர்த்தம். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா எப்போதும், ஆல் த டைம் சொல்லுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் 2 விதமாக சொல்லலாம். ஹர் சமய் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று ஹமேஷா. ஹமேஷானா ஆல்வேஸ், எப்போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அதானே சொல்லுவோம், ஆல்வேஸ் தானே சொல்லுவோம். ஸோ ஹமேஷா அப்படின்னா ஆல்வேஸும் சொல்லலாம், ஆல் த டைம் எப்போதும், ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான் எப்போதும். ஹர் சமய் அப்படின்னா அதுவும் எப்போதும் தான். ஓகேவா? ஸோ இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். அவன் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கான், எப்போதுமே சந்தோஷமாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஹிந்தி சென்டென்ஸ் என்ன அப்படின்னா அவன், ஹமேஷா எப்போவுமே, குஷ் அப்படின்னா ஹாப்பி, குஷியாக இருக்கான் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம்ல, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. குஷினா ஹாப்பி. ஓகேவா? குஷ் ரக்தா ஹைனா ஹாப்பியாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஹமேஷா குஷ் ரக்தா ஹைனா அவன் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கான் அப்படின்றது தான் அர்த்தம். அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதாவது அந்த வார்த்தை தான் அடிக்கடி. ஓகேவா? அடிக்கடி அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் ஆஃபன் அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தியில் அக்ஷர் அப்படின்னு சொல்கிறோம். அக்ஷர் அப்படின்னா அடிக்கடி அப்படின்னு அர்த்தம். நான் அடிக்கடி என் பாட்டியை பார்க்க போவேன் அப்படின்றத எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா मैं अक्सर अपनी दादी से मिलने जाता हूँ. ஆல்ரெடி ரிலேட்டிவ்ஸ் வச்சு, அதாவது உறவு முறைகளை எப்படி பேர் சொல்லி கூப்பிடணும், அதாவது அம்மாவுக்கு ஹிந்தியில் என்ன, அப்பாவுக்கு ஹிந்தியில் என்ன, அம்மா சைடு பாட்டிக்கு என்ன, அப்பா சைடு பாட்டிக்கு என்ன, அந்த மாதிரி டோட்டலாக ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீடியோஸ் ஒன்று போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க பாருங்கள், மேலே ஐ பட்டனில் வைக்கிறேன். ஸோ அப்பா சைடு பாட்டி, அப்பாவோட அம்மாவை தான் நம்ம தாதின்னு சொல்லுவோம், அம்மாவோட அம்மாவை நம்ம நானின்னு சொல்லுவோம். இங்கே வந்து தாதின்னு போட்டிருக்கோம். ஸோ இது வந்து அப்பாவோட அம்மான்னு அர்த்தம். ஓகே? ஸோ मैं अक्सर अपनी दादी से मिलने जाता हूँ அப்படின்னா நான் அடிக்கடி என்னோடய பாட்டியை போய் பார்ப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே? அடுத்து ஒவ்வொரு தடவையும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எவ்ரி டைம், ஒவ்வொரு முறையும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஹர் பார் அப்படின்னு சொல்லணும். ஹர் பார், ஹர்னா எவ்ரின்னு அர்த்தம். ஸோ ஓகேவா? ஹர்னா எவ்ரி, பார்னா டைம். ஹர் பார் எவ்ரி டைம். ஓகே? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். எவ்ரி டைம் ஐ சி யூ யூ ஆர் பிஸி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நான் ஒவ்வொரு முறை உன்னை பார்க்க வரும்போதும் நீ பிஸியாக தான் இருக்க அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஹர் பார் ஜப் மே தும்ஹே தேக்தா ஹூ. நான் ஒவ்வொரு முறையும் உன்னை பார்க்க வர்றப்போ அப்படின்னு அர்த்தம். தும் வியஸ்த ஹோத்தே ஹோ அப்படின்னா நீ பிஸியாகவே இருக்க அப்படின்னு அர்த்தம். தும்னா நீ, வியஸ்த பிஸியாக, ஹோத்தே ஹோனா இருக்க, பிஸியாக இருக்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். தென் உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்றத கமெண்டில் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நான் அந்த மாதிரியான வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொன்று, உங்களுக்கு என்ன மாதிரியான ஒப்பீனியன் இருந்தாலும், சஜஷன் இருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். தேங்க்யூ. பை பாய்.